Welcome to Live and See Financial Channel. இன்னைக்கு April 26 and 27 உள்ள current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku description layum comment layum link will be there. Make use of it to buy it. So World Design Day அது வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is on April 27. So globally World Design Day is celebrated. இந்த டே எதுக்கு அப்படின்னா லைஃப் எவ்ரிடே லைஃபை பியூட்டிஃபுல்லாகவும் ஃபங்க்ஷனலாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் மேக் பண்ணுறதுக்கு டிசைன்ஸ் ப்ளே அ வைட்டல் ரோல். அண்ட் இதுக்கு டிசைனோட இம்பேக்ட் ஆன் சொசைட்டி, இன்ஸ்பயர் இனோவேஷன், அக்னாலேஜ் டிசைனர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு டே. April 27 every year they are having this day as World Design Day. International Council of Graphics Designers Association தான் global organization for World Design Day. So அவங்க தான் they used to promote world wide இந்த World Design Day. And graphic designerக்கு ஆர்ட் நியூவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ 1995 தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபேமஸ் மைல்ஸ்டோன் தான் த அப்பாக்லிப்ஸ் 1498 அப்படின்ற ஒரு டிசைன், பர்த் ஆஃப் ஃபோட்டோஷாப். ஸோ இதெல்லாம் வந்து டிசைன்ஸோட மைல்ஸ்டோன்ஸ். வேர்ல்ட் இண்டஸ்ட்ரியல் டிசைன் டே அப்படின்னு ஒன்று வந்து June 29 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்ட் டிசைன் ஆர்கனைசேஷனோட ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஒரு டே இருக்குது. அண்ட் வை வி லவ் த டிசைன்ஸ் அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி, மோர் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்பப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஜஸ்ட் டேட்ஸ்க்காக. தென் வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே அதை எப்போ அப்சர்வ் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஆன் April 26. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினாலே நம்ம மைண்ட்னால் க்ரியேட் பண்ணப்பட்டது, லைக் இன்வென்ஷன், லிட்ரலி ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் லைக் டிசைன்ஸ், சிம்பிள்ஸ், நேம்ஸ், இமேஜஸ், இதெல்லாமே வந்து காமர்ஸ்க்காக அது யூஸ் பண்ணி, அதாவது அதை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ தேட் இஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இட் இஸ் அ லீகல் ப்ரொடெக்ஷன் கிவன் டு த கிரியேட்டர்ஸ் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்றது. ஸோ அதை அவங்க ஒரு இண்டிவிஜுவலாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஆர்கனைசேஷனாகவும் இதை வந்து க்ரியேட் பண்ணி தே கேன் டேக் கண்ட்ரோல் ஆஃப் த அவங்களோட க்ரியேஷனுக்கு. ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை பற்றின அவேர்னஸ் அது நம்ம இந்தியாவில் என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு லேட்டஸ்ட் டேட்டாவும் வி ஷால் சி. அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு இதுதான் மைண்டால் க்ரியேட் பண்ணப்படுற இன்வென்ஷன்ஸ், லிட்ரலி ஆர்டிஸ்டிக்ஸ் ஒர்க்ஸ், டிசைன், சிம்பிள்ஸ், நேம்ஸ், இமேஜஸ் இதெல்லாமே காமர்ஸ்க்கு சம்பாதிக்கிறதுக்கு தே வில் பி யூஸிங். அண்ட் தே வில் கெட் அ லீகலி ப்ரொடெக்டட் பை த ரைட்ஸ் லைக் பேட்டன்ஸ் மாதிரி, ட்ரேட்மார்க்ஸ், காப்பி ரைட்ஸ். இதெல்லாம் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வழிகள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் பேட்டன்ஸ்லேருந்து ட்ரேட்மார்க்ஸ், காப்பி ரைட்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ் இதெல்லாம். ஸோ பேட்டன்னா என்னென்னா இட் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் ரைட், நம்மளுக்கு மட்டுமே, நம்மளோட இன்வென்ஷனுக்கு நம்மளுக்கு மட்டுமே கொடுக்குறது. அன்ஆத்தரைஸ்டு யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணாங்கனாலும் we can go legally and அவங்க மேலே ஃபைல் பண்ணலாம் கேஸ். ட்ரேட்மார்க் வந்து ஒரு ரெகக்னைசபிள் சைன், டிசைன் ஆர் எக்ஸ்பிரஷன். இது வந்து அந்த ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ட்ரேட்மார்க் யூஸ் பண்ணுவாங்க. தட் மைட் பி ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கிராண்டட் டு விஷுவல் டிசைன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அது வந்து யூட்டிலிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு இல்லை, பட் அதை கிராண்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு விஷுவல் டிசைனுக்கு மட்டும். காப்பிரைட் லீகல் ரைட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஸோ இது வந்து கிரியேட்டர்ஸ்க்கு, புக்ஸுக்கு, மியூசிக்கு, ஆர்ட்டுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த ரைட்ஸ். அதாவது நம்ம மைண்ட் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கான்னு கேட்டால் தட் இஸ் த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதனுடைய டைப்ஸ் தான் பேட்டன்ஸ், காப்பிரைட்ஸ், ட்ரேட்மார்க்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். 26th of April வருஷம் அப்சர்வ் பண்ணுறோம். 2000 தான் ஃபர்ஸ்ட் டைம் WIPO வந்து மெம்பர் ஸ்டேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் 1917 இந்த April 26 வந்து WIPO கன்வென்ஷன்னால் தே ஸ்டார்டட் ஹேவிங் திஸ் டே ஆஸ் அ வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே ஆர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. பட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது இப்போ தான் 2000. ஸோ இந்த டே அன்னைக்கு தேர் இஸ் அ தீம், பட் இங்கே இல்லை. பட் IP இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் மியூசிக் அது கோலன் வச்சுட்டு ஃபீல் த பீட் IP அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீமாக கொடுத்துருக்காங்க. 2001 தான் ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2000 WIPO மெம்பர் ஸ்டேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2001 ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு டேவை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ IP அண்ட் மியூசிக் ஃபீல் த பீட் ஆஃப் IP அப்படின்றது தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸோட ஸ்பெஷாலிட்டியை சொல்கிறது தான் இந்த ஒரு தீம். ஏன்னா மியூசிஷியன்ஸ், கம்போசர்ஸ், சாங் ரைட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மியூசிக் டெக் இன்னோவேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து திஸ் வில் கிவ் அவங்களுக்கு ஒரு எட்ஜ்.
ஸோ 2001லேருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். WIPO மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து 2000லேருந்து தான் அவங்க சொல்லியிருந்தாங்க தட் 2001லேருந்து we will have this. அண்ட் 2026ன்றது வந்து என்னென்னா WIPO இருக்கு இல்லையா, அதனுடைய கன்வென்ஷன் வந்து சைன் பண்ணது 1970 ஏப்ரல் 26 தான் சைன் பண்ணதுனால ஏப்ரல் 26 வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. அண்டு இந்த டே அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி there is a connection between intellectual property and sustainable development goal. ஸோ அதுலேயும் ஒரு கோல் will be there. அண்ட் SDG 9 என்ன சொல்லும் அப்படின்னா இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது மூணையும் சொல்லும். இதில் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பிளேஸ் அ வைட்டல் ரோல் பிகாஸ் அதுதான் இன்னோவேஷனை ட்ரைவ் பண்ணும். அதனால் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டுமே வந்து வளரும். ஸோ இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன், இன்ஃப்ரா, இது மூணுமே வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 9ல் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதுவும் வந்து கனெக்ஷன் இருக்குது. ஆல்சோ இன்டர்நேஷ்னல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸில் மொத்தம் 55 கண்ட்ரீஸை, குளோபல் எக்கனாமியில் இருக்க 55 கண்ட்ரீஸை எடுத்துக்கிட்டு லிஸ்ட் பண்ணும்போது நம்ம இந்தியா வந்து 42nd ரேங்க்கில் இருக்கோம். ஸோ அந்தளவுக்கு நம்ம என்ன தான் நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாக இருந்தாலும், பாப்புலேஷன் வைஸ் அதிகமாக இருந்தாலும், நம்மளோட பீப்புள் வந்து வெளியில் நாட்டில் போய் நிறைய விஷயங்கள் அவங்க கண்டுபிடிச்சி அந்த கண்ட்ரியில் தே ஆர் helping that country to get intellectual property rights. But இங்கே இந்தியாக்குள்ளே it is not happening. ஸோ இந்த ரேங்கிங் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ரீவியஸ் இயர்ஸில் பார்க்கும்போது இந்தியாவோட ஸ்கோர் வந்து 38.64%லேயே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. த இன்டர்நேஷ்னல் ஐபி இண்டெக்ஸ் வந்து யார் கம்பைல் பண்ணுறா அப்படின்னா US சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஸோ அவங்க வந்து 50 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை வந்து ரெடி பண்ணுறாங்க. நம்ம வந்து 38.64 மார்க்கோட 42nd ரேங்கிங்கில் இருக்கோம். ஸோ இதில் டாப் பர்ஃபார்மன்ஸ்னால் ஆப்வியஸாக US வில் பி தேர், யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன் இவங்களாம் இருப்பாங்க. பட் நம்மளோட ரேங்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம இதுக்காக நிறைய விஷயங்கள் இந்தியா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நேஷ்னல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ ரைட்ஸ் ப்ராப்பர்ட் நேஷ்னல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீம் என்ன பண்ணுன்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி. அண்ட் தேர் இஸ் அ ஸ்கீம் ஃபார் pedagogy. Okay, there is a scheme for pedagogy and research in IPR, intellectual property rights, for holistic education and academia அப்படின்னு சொல்லிட்டு SPRIHA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமும் இருக்குது. ஸோ இந்த நேஷ்னல் IPR பாலிசி 2016 லான்ச் பண்ணது. இது வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இந்தியாவிலே ரெடி பண்ணி அவங்க வாங்குறாங்க இல்லையா. ஸோ தட் மே பி பேட்டன்ஸோ, ட்ரேட்மார்க்கோ, காப்பிரைட்டோ எதுவாக இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கொண்டு வந்து பண்ணுறாங்க. அண்ட் திஸ் ஸ்கீம் ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் ஸ்டார்ட் அப் அதுவும் இருக்குது, SIPPன்னு. ஸோ அந்த இதுவும் இருக்குது. ஸோ ஸ்கீம் ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் ஸ்டார்ட் அப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு. ஸோ தேட் இது இப்போ அதுலேயே கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அவங்களோட ஐபி வாங்குறதுக்கான என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்னோவேஷன் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து தே வில் ப்ரொவைட். தட் மை பி ஃபண்ட் ரிலேட்டடாக கூட இருக்கலாம். ஸோ இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்ப்ரினர்ஷிப்பை ஃபாஸ்டர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்கீம் இருக்குது. தென் ஸ்கீம் ஃபார் பெடகாகி அண்ட் ரிசர்ச் இன் IPRs ஃபார் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் அண்ட் அகாடமியா. இது IPR எஜுகேஷனுக்காகவே, அது IPR எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணும். ஸோ யூ மைட் ஹேவ் இன்ஜினியரிங்லாம் படிச்சிங்கன்னா தேர் இஸ் அ கோர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ரிசர்ச் அண்ட் அவேர்னஸ் யூனிவர்சிட்டிஸில் கொண்டு வராங்க. ஃபார் IPR எடுக்கலாம், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை பற்றி சொன்னோம் அப்படின்னா they might go for innovation and they might think of getting a patent or something like that. ஸோ அதுக்கப்புறம் CIPMன்னு ஒன்று இருக்குது, which is Cell for IPR Promotion and Management. ஸோ இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் DPIIT இருக்கு இல்லையா. ஸோ அது கீழே இருக்கிறவங்க. ஸோ தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கோஆர்டினேட்டிங் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நேஷ்னல் IPR பாலிசி. அண்ட் NIPM நேஷ்னல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அவேர்னஸ் மிஷன் ஒன்று இருக்குது, NIPAM. ஸோ அது ஒன்று இருக்குது. தென் அட்டல் இன்னோவேஷன் மிஷனே வந்து நித்தி ஆயோகால் லீட் பண்ணப்படுற ஒரு மிஷன். ஸோ இதுவுமே வந்து இன்னோவேஷன், ஆண்டர்ப்ரினர்ஷிப் இது எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணும். ஸோ அட்டல் திங்கிங் லேப்ஸ் இருக்குது, அட்டல் இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் ஆல் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். அண்ட் ஸ்டார்ட் அப் இந்தியாவுமே வந்து யூ கேன் ஆட் இட் இன் திஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அண்ட் ரீசெண்டாக there is a data that 149.4% rise in number of patents which was granted in India in 2023. ஸோ ரீசன்ட் டேட்டா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நிறைய இந்த மாதிரி ஸ்கீம்ஸால் தான் இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில்
இந்த டேட்டா எல்லாமே வந்து எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா ரீசெண்டாக நவம்பர் 2024 இந்தியாஸ் க்ரோவிங் இன்ஃப்ளூயன்ஸ் இன் பேட்டன்ட் ஆர் குளோபல் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லி இதில் இருக்கும் பிஐபியில் ஒரு ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். இஃப் யூ வாண்ட் டூ செக் இட் அவுட். ஸோ அதில் தான் இந்த மாதிரியான இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் என்ன, இன்னோவேஷன்ஸில் இன்னும் என்னெல்லாம் இன்னோவேஷன்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டிகேட்டர் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று பற்றியும் பேசியிருப்பாங்க. ஸோ அதில் தான் நம்மளோட இந்தியாவோட ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டிகேட்டர் 2024 இந்தியா வந்து டாப் 10 கண்ட்ரீஸில் பேட்டன்ஸ், ட்ரேட்மார்க்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிசைனில் வந்து டாப் 10க்குள்ளே ஒரு கண்ட்ரியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இது வேறு, பிகாஸ் இது வேறு, இது வந்து யூஎஸ்னால் ரிலீஸ் பண்ணப்படுறது அண்ட் WIPOவே ரிலீஸ் பண்ணுறது. அண்ட் அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 55.2% ஆஃப் த இந்தியாஸ் பேட்டன்ட் அப்ளிகேஷன் வந்து 2023 மட்டும், அதுதான் இந்த இவ்வளோ ரைஸ். அதனால் ஸோ மொத்தம் 2023 மட்டும் அவ்வளோ இனோவேஷன் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேட்டன்ட் கிராண்ட் பண்ணது, பேட்டன்ட் டு ஜிடிபி ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜிடிபியோட எப்போவுமே இந்த மாதிரி ரேஷியோ கம்பேர் பண்ணிப்போம். ஸோ அதுவுமே வந்து 144ன்னு 2013 இருந்தது, 381 வந்து 2023 கூடியிருக்கோம் 3 times. ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்ளிகேஷன்ஸ்லேயுமே வந்து 36% சம்திங் கூடி இருந்திருக்கும். அண்ட் இன்னும் நிறையா மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குது, குளோபல் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, நம்மளோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி 4th இன் குளோபல் ட்ரேட்மார்க் ஃபைலிங்கில் நம்ம இருந்திருப்போம் 2023. இது 2024 ரிப்போர்ட்டுன்றதுனால 2023 அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வருஷத்தோடு கண்டிப்பாக இந்த வருஷம் எண்டு நவம்பரில் தான் வரும். அண்ட் ட்ரேட்மார்க்லேயும் அதே மாதிரி தான். அண்ட் அந்த ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்கீம் எல்லாத்தையுமே வந்து மேஜர் ஹைலைட்ஸ் என்ன, அதில் என்ன மாதிரியான சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒருவேளை இது மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் கேட்டாங்கன்னா எழுதணும்னு நினச்சிங்கன்னா டேக் அ லுக் அட் இட், பிகாஸ் இது வரையும் இதுலேருந்து அந்தளவுக்கு கேட்டதில்லை. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் ஏஐ டே இப்போ எந்த வருஷத்துலேருந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா April 26. ஸோ April 26 நேஷ்னல் ஏஐ டேன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோபல் அப்சர்வன்ஸ் சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் கல்ச்சர்லேருந்து ரூட்ஸ் வரதா சொல்கிறாங்க. ஸோ ஏஐ மீனிங் லவ், அடோரேஷன், அஃபெக்ஷன் அப்படின்னு சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸில் சொல்லுவாங்க. ஸோ நோட்டபிள் பர்சனாலிட்டிஸ் நேம்டு ஏஐ அப்படி சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் வேர்ட் மீனிங் லவ், அஃபெக்ஷன் அண்ட் அடோரேஷன் காமன்லி used as a personal nameனு சொல்கிறாங்க. I have searched about this but there is no specific data எதுலேருந்து எதுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னு. பட் இந்தியாவில் July 16 வந்து we celebrate artificial intelligence appreciation day. ஸோ அதாவது ஏஐ அப்ரிசியேஷன் டே அப்படின்னு ஒரு டே இருக்குது. ஸோ தேட் இஸ் ஆன் July 16. ஸோ அந்த டே வேணால் சொல்லலாம் ஏஐ அப்ரிசியேஷன் டேன்னு. பட் நேஷ்னல் ஏஐ டேன்றது வந்து ஏதோ நேம் ரிலேட்டட்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டியோட நேம் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ யா. நெக்ஸ்ட் வேர்ல்டு வெட்டினரி டே, வேர்ல்ட் வெட்டினரி டே. ஸோ விச் இஸ் அனிமல் ஹெல்த். அந்த ஒரு தீம் கேட்டிருக்காங்க, அனிமல் ஹெல்த் டேக்ஸ் அ டீம் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீம். 26th April தான் அதுவும். ஸோ வேர்ல்ட் வெட்டினரி டேயோட ஆப்வியஸாக அவங்கள வெட்டினரினா இன்டர்நேஷ்னல் டே டு செலிப்ரேட் அந்த வெட்டினரியன்ஸோட வைட்டல் ரோல், பிகாஸ் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அனிமல் ஹெல்த் அண்ட் பப்ளிக் வெல்ஃபேர். ஸோ அவங்களுக்காக ஒரு டே வேர்ல்டு வெட்டினரி அசோசியேஷனால் க்ரியேட் பண்ணப்பட்ட வேர்ல்ட் வெட்டினரி டே இஸ் ஆன் April 16. வேர்ல்ட் வெட்டினரி அசோசியேஷன் இஸ் அன் ஆர்கனைசேஷன், அனிமல் ஹெல்த், வெல்ஃபேர், பப்ளிக் அட்வொகேசி இதுக்கெல்லாம் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். தென் ஹெல்த் ஃபார் அனிமல்ஸ்ன்றது ஒரு குளோபல் அனிமல் ஹெல்த் இண்டஸ்ட்ரி. ஸோ வெட்டினரி டே அன்னைக்கு they are going to sponsor and they are going to award certain வெட்டினரி ரிலேட்டடாக ரொம்ப கிரவுண்ட் பிரேக்கிங் விஷயங்கள் பண்ணியிருக்கிறவங்களுக்கு they will give award. ஸோ வேர்ல்ட் வெட்டினரி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் April 26. இந்த வருஷத்தோட தீம் அனிமல் ஹெல்த் டேக்ஸ் அ டீம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் வெட்டினரி அசோசியேஷன் 2000 க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேறு என்ன இருக்குது, ஒன்லி வேர்ல்ட் வெட்டினரி அசோசியேஷன் மெம்பர்ஸ் மட்டும் இந்த தீமில் வந்து அவார்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பான்சர் யார், ஹெல்த் ஃபார் அனிமல்ஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹிஸ்டாரியன்
who among the following historian known for pioneering research on Kerala or history have passed away at the age of 92 in 2025 னு கேட்டிருக்காங்க, which is MGS Narayanan. So he is MGS Narayanan ஓட full form என்னன்னா முட்டையில் கோவிந்த சங்கர நாராயணன் அப்படின்றவர். ஸோ இவர் தான் வந்து அந்த கேலிக்கட் யூனிவர்சிட்டியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் ஹெட்டாக இருந்திருப்பார் போல். ஆல்சோ ஹீ சர்வ்ட் அஸ் த இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். அதனால அவரோட நேம் வந்து ரொம்ப பாப்புலர். இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சில் he was a chairman from 2001 2003 வரையும் he was a chairman. and epigraphy ரிலேட்டடாக நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் எபிகிராஃபி அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் எபிகிராஃப்ஸ் எல்லாத்தையும் என்கிரேவ் கல்லில் செதுக்கியிருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஸ்டோன், மெட்டல், க்ரூஷியல் இந்த மாதிரியான விஷயங்களில் செதுக்கிஇருக்கிறது எல்லாத்தையும் அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறது தான் எபிகிராஃபி. ஸோ நிறைய கேரளாவோட ஐடென்டிட்டியை வந்து ரீடிஃபைன் பண்ணவதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பொன்னனி கேரளாவில் he was born and கோழிக்கோடில் he died now. He was a member secretary and chairman of the Indian Council of Historical Research and University of Calicut academic affiliation சொல்கிறாங்க. பட் he was in Department of History ஓட ஹெட்டாக இருந்திருக்காரு Calicut யூனிவர்சிட்டியில் ஃப்ரம் 1976 to 1990 வரையும். and that's it. 112 research papers release பண்ணியிருக்காரு. 200க்கு மேலே புக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் கேரளாவோட லிட்ரேச்சர் அண்ட் நிறைய விஷயங்கள். ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி நிறையா மாஸ்கோ யூனிவர்சிட்டிலலாம் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து விச் இந்தியன் ஸ்கீம் வந்து டிசம்பர் 2024 launched in December 2024 offers 35% operational cost reimbursement for shifting cargo movement to inland waterways. ஸோ ஏதோ ஒரு ஸ்கீம் டிசம்பர் 2024 லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் 35% ஆஃப் த ஆப்ரேஷனல் காஸ்ட்டை வந்து நம்மளுக்கே திரும்ப கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்கோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல அனுப்புறதுக்கு 100 rupees அப்படின்னா அதில் 35 rupees வந்து நம்மளுக்கு திரும்ப ரீஎம்பர்ஸ் பண்ணிடுவாங்க இஃப் வி ஆர் யூஸிங் தேட் லாஜிஸ்டிக்ஸுக்கு இன்லேண்ட் வாட்டர்வேஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அதுக்கு எந்த ஸ்கீமை யூஸ் பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஜல்வஹக். ஸோ அந்த இந்தியாவோட அந்த ஜல்வஹக் ஸ்கீம்னால கார்கோ மூவ்மெண்ட் வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸில் it has created a record. அதனால தான் இந்த ரேங்கிங்ன்ற ப்ரோஷனில் இருக்குது. டு ப்ரொமோட் அண்ட் எக்ஸ்பேண்ட் த யூஸ் ஆஃப் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் மேஜர் ஃப்ரைட் அண்ட் பேசஞ்சர்ஸ் மூவ்மெண்ட் மோட், அதனால தான் இந்த ஸ்கீமே வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதன் மூலயமா லாஜிஸ்டிக் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், கார்பன் ஃபுட் பிரிண்ட் ரெடியூஸ் ஆகும், லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டுமே ரெடியூஸ் ஆகும், சஸ்டைனபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாகும். ஸோ ஜல்வஹக் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் வந்து 2024 லான்ச் பண்ணாங்கன்றது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளோட லாஜிஸ்டிக் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரோட் அண்ட் ரயில்வேஸில் உள்ள கன்ஜெஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இன்லேண்ட் வாட்டர்வேஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பர்டிகுலராக இந்த ஸ்கீமில் வந்து 3 இன்லேண்ட் வாட்டர்வேஸ் நேஷ்னல் வாட்டர்வேஸோட நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, 1, 2 and 16. 1 என்னென்னா கங்கா, 2 வந்து பிரம்மபுத்திரா ரிவர், 16 வந்து பாரக் அப்படின்னு இந்த 3 வாட்டர்வேஸில் நேஷ்னல் வாட்டர்வேஸை யூஸ் பண்ணி நீங்கள் கார்கோ மூவ்மெண்ட் உங்களோட லாஜிஸ்டிக்ஸை மூவ் பண்ணிங்க அப்படின்னா 35% ஆஃப் த காஸ்ட் ஆப்ரேஷ்னல் எக்ஸ்பென்சஸை வந்து இந்த கார்கோ மூவ்மெண்ட் மூலிமா, அதுவும் பர்டிகுலர்லி இந்த 3 வேஸ் மூலிமா நேஷ்னல் வாட்டர்வேஸ் மூலிமா இண்டோ பங்களாதேஷ் ப்ரோட்டோகால் ரூட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா 35% ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஃபார் திஸ் இது வந்து பண்ணுங்கள், லாஜிஸ்டிக்ஸை இந்த மாதிரி மாற்றுங்கன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு ஷிப்ஸ் வேணுமே அப்படின்னா அந்த மாதிரி வெசல்ஸ் இருக்கு இல்லையா, கார்கோஸை இன்லேண்ட் வாட்டர்வேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு வெசல்ஸ் ஆர் ஷிப்ஸ். ஸோ அதை வந்து ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் கிட்டேருந்து ஹையர் பண்ணி கூட நீங்கள் உங்களோட குட்ஸை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்குமே வந்து தேர் வில் பி இந்த பர்டிகுலர் அந்த ஹையரிங் ஆஃப் வெசல்ஸ்க்கு தே ஆர் அலோவிங். ஸோ நீங்கள் ஓன் குட்ஸு ஓன் கார்கோவில் தான் அனுப்பணும்லாம் இல்லை. யூ கேன் ஹையர் வெசல்ஸ் அண்ட் அதன் மூலிமா யூ கேன் டிரான்ஸ்போர்ட் யுவர் கார்கோ. இதன் மூலிமா காம்படிஷன் அண்ட் எஃபிஷியன்சியும் அதிகமாகும் கார்கோ வெசல்ஸ் ரிலேட்டடாக. ஸோ இந்த ஸ்கீம் ஜல்வஹக் ஸ்கீம் மூலிமா என்விரான்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் இம்பேக்ட் என்னமா இருக்கும் அப்படின்னா 800 million கிலோமீட்டர்ஸ் ஆஃப் கார்கோவை வந்து 2027 நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டுமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் 132.89 million வந்து FY24
ஓகே FY24ல் கார்கோ மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு யூஸிங் இன்லேண்ட் வாட்டர்வேஸ். ஸோ இதை வந்து 500 மில்லியன் டன்னாக மாற்றணும் பை 2047 அப்படின்றது டார்கெட். இது வந்து ப்ளூ எக்கனாமி அண்ட் ஆத்மநிர்பர் பாரத் இனிஷியேட்டிவ் மூலமாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா? இதை வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக. பட் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 1986ல் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இன்லேண்ட் வாட்டர்வேஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற வாட்டர்வேஸ் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் எல்லாத்தையும் ஒரு அத்தாரிட்டி வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் இட் அப்படின்னா இவங்க தான் IWAI. ஸோ இங்கே இந்தியாவில் வந்து 14,500 கிலோமீட்டர் ஆஃப் நேவிகபிள் வாட்டர்வேஸ் இருக்குது. ரிவர்ஸ், கேனல்ஸ் அண்ட் பேக் வாட்டர்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த 14,500 கிலோமீட்டர். ஸோ இது வந்து நேஷ்னல் வாட்டர்வேஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2016ல் பாஸ் பண்ணாங்க. இந்த நேஷ்னல் வாட்டர்வேஸ் ஆக்ட் 2016ல் தான் 111 வாட்டர்வேஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 5 எக்ஸிஸ்டிங் அண்ட் 106 நியூ. இந்த 111 வாட்டர்வேஸை வந்து நேஷ்னல் வாட்டர்வேஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வாட்டர்வேஸுக்குமே நம்பர் இருக்குது. அதனால தான் இங்கே 1, 2, 16லாம் இருக்குது. 1 என்னது கங்கா, 2 வந்து பிரம்மபுத்திரா, 16 வந்து பரக். இந்த 3 வாட்டர்வேஸை யூஸ் பண்ணி நீங்கள் கார்கோ ஷிப்மெண்ட்ஸ் பண்ணிங்க மட்டும்தான், மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த 35% ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த ஸ்கீம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக டிசம்பர் 2024ல் லான்ச் பண்ணாங்க. ஸோ ஜல்வஹக் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தே மைட் ஆஸ்க் யூ சம்திங். அண்ட் இந்த டிசம்பரில் இது பண்ணியிருந்தாலுமே ப்ளூ எக்கனாமியை பூஸ்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த கார்கோ மூவ்மெண்ட் யூஸிங் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ரொம்ப வருஷமாக இருக்குதான். பட் ஒரு ஸ்கீமு அதுக்கு 35% ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுன்னு ஆரம்பித்தது டிசம்பரில். ஸோ அதனால தான் இப்போ வந்து அந்த டேட்டா இருக்குது. நேஷ்னல் வாட்டர் வேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அண்ட் ஆப்ரேஷனல் லென்த் வந்து கூடியிருக்கு 4,894. ஸோ மொத்தம் 14,000 இருக்குது. பட் அதில் ஆப்ரேஷ்னலாக இருக்கிறது இவ்வளோ தான். ஸோ நம்ம மித்ததையும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பேசஞ்சர் மூவ்மெண்ட்டுமே வந்து ரெக்கார்ட் ஹை. அண்ட் கீ மூவ்மெண்ட்ஸ் லைக் கோல், அயன் ஓர், சாண்ட், ஃப்ளை ஆஷ் இதெல்லாம் 60% ஆஃப் த கார்கோ அது எல்லாத்தையுமே இதில் மூவ் பண்ணுறாங்க. மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் லைக் MMTs, IMTs, கம்யூனிட்டி ஜெட்டீஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த கம்யூனிட்டி ஜெட்டீஸ்லாம் நம்ம நியூஸ்லேயே நிறைய பார்த்துருக்கோம். க்ரீன் டெக்னாலஜி லைக் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் ஹைட்ரஜன் ஃபியூவல்டு வெசல்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜல்வஹக் ஸ்கீம்காக 95.42 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். 35% ஆஃப் த ஆப்ரேஷனல் காஸ்ட்டை ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. டோனேஜ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்லேண்ட் வெசல்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டன்னேஜ் டேக்ஸ் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் இந்த ஷிப்பிங் இருக்கு இல்லையா, ஸோ ஷிப்பிங் கம்பெனிஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு டேக்ஸ் ஸ்கீம். என்னது டன்னேஜ் டேக்ஸ். ஸோ அவங்களோட ஆக்சுவல் இன்கம்மை பொறுத்து டேக்ஸ் போடாமல் அவங்க என்ன மாதிரியான சைஸ் ஆஃப் ஷிப்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து டேக்ஸ் போடுறது தான் இந்த டன்னேஜ் டேக்ஸ். ஸோ இதை தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க February 2025ல். ஸோ இந்த டன்னேஜ் டேக்ஸ் ஸ்கீமை வந்து 2004லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபினான்ஸ் ஆக்ட் படி. ஸோ இது மூலிமா ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸை மோர் காம்படிட்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஷிப்பிங் கம்பெனிஸோட டேக்ஸ் லைபிலிட்டிஸை வந்து கம்மி பண்ணணும், அவங்களோட அந்த காம்படிட்டிவ்னஸ் அதிகப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த டேக்ஸ் கேல்குலேஷன் ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணி காஸ்ட் ஆஃப் கம்பெனிஸோட காம்ப்ளையன்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு டேக்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஷிப்பிங் கம்பெனிஸ் அவங்களோட சிஸ்டம் என்ன மாதிரியான சிஸ்டம் எக்ஸாம் பண்ணுறாங்களோ டேக்ஸுக்கு அவங்க ஆக்சுவல் இன்கம் எடுத்துக்காமல் எந்த ஷிப்ஸ் என்ன சைஸ் ஆஃப் ஷிப்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து அவங்க பிஸ்னஸஸை பொறுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் அந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருந்திருக்கணும். அண்ட் இந்த ஸ்கீமுக்கு ஆப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகண்ட்டோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஆப்ட் வாங்கியிருந்திருக்கணும் டோனேஜ் டேக்ஸ் ஸ்கீம் மூலயமா. ஸோ அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட இன்கம் பேசிஸாக இல்லாமல் அந்த என்ன மாதிரியான ஷிப்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து த டேக்ஸ் வில் பி லிவைட். அண்ட் இதில் வந்து நிறைய ஷிப் சைஸ் அண்ட் யூசேஜை பொறுத்து இந்த டேக்ஸ் வில் பி சேஞ்ச்ட். ஃபிக்ஸட் ரேட் டேக்ஸ், ஆனுவல் டன்னேஜ் டேக்ஸ், சிம்பிளிஃபைட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம அந்தளவுக்கு போகணுமான்னு தெரியல. பட் டன்னேஜ் டேக்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதையுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டு பிரிங் மோர் எஃபிஷியன்சி. ஸோ இந்தியன் வெசல்ஸ் ஆக்ட் 2021 படி இன்லேண்ட் வெசல்ஸ்க்குமே வந்து இந்த டன்னேஜ் டேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங், போர்ட் அண்ட் வாட்டர்வேஸ் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்தோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2004, இன்னமுமே வந்து அப்பப்போ எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் த சுப்ரீம் கோர்ட்டோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா RBI அண்ட் பேங்க் வந்து பிக் டிஃபால்ட்டர்ஸ்க்கு எதிர்த்து
ஃப்ரெஷ் ப்ரொசீடிங்ஸ் வந்து அகேன்ஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அவங்க வந்து ஒரு 500 கோடி வந்து வேரியஸ் பேங்க்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. பட் அவங்களோட லோனை வந்து அவங்க திரும்ப ரீபே பண்ணலை. ஸோ அது வந்து என்னவாகும், என்பிஏவே ஆகும். நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக எப்போ ஆகும், 90 டேஸ்க்கு அப்புறம். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து 180 டேஸ்க்கு மேலே பே பண்ணவே இல்லை அப்படின்னா, தேர் இஸ் அ சர்க்குலர் இன் 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஆர்பிஐ சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, த சர்க்குலர் செக்ஷன் 35AA ஆஃப் பிஆர்ஏ படி 35AA பிஆர்ஏ படி என்ன சொல்லுது அப்படின்னா, 180 டேஸ்க்கு மேலே ஒரு பிக் லோன் வாங்கின ஒரு பாரோவர் டிஃபால்ட் பண்ணாங்க அப்படின்னா, த பேங்க் கேன் கோ ஃபார் இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட்க்கு போகலாம், இன்சால்வென்சிக்கு போகலாம். அண்டர் ப்ரொசீடிங் இந்த ஐபிசி எங்கே போகணும் அப்படின்னா, நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு கிட்ட போகணும். பிகாஸ் யூஸ்வலாக இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக there will be a special tribunal for this bank and company related loan related ஆன விஷயங்கள். ஸோ என்சிஎல்டிக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2019 நிறைய ஹை கோர்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சர்க்குலர் 2018 சர்க்குலரையே கேன்சல் பண்ணிவிட்டு, திஸ் சர்க்குலர் டஸ் நாட் ஃபாலோ ப்ராப்பர் லீகல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணி நிறைய பிக் டிஃபால்ட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆர்பிஐனாலேயோ இல்லை பேங்க்ஸ்னாலேயோ லோன் கொடுத்ததுக்கப்புறமும் அந்த ஐபிசிக்கு போக முடியாத நிலைமையில் இருந்துச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டில் இந்த 2018 இது வந்து அவங்களும் வந்து அக்னாலேஜ் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ரொசீடிங் போடுங்க கரண்ட் லாஸ்க்கு படி. அண்ட் ஆர்பிஐ கிட்ட என்ன பவர்ஸ் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் ஒரு கரண்ட் லா க்ரியேட் பண்ணுங்கள். ஓல்டு சர்க்குலரை யூஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஓல்டு சர்க்குலர், ஆர்பிஐ மஸ்ட் ஸ்டார்ட் த ஃப்ரெஷ் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் கரண்ட் லா அண்ட் ஆர்பிஐயோட ப்ரெசன்ட் பவர். ஸோ அதனால் இப்போது இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து திரும்ப அந்த லோன் பே பண்ணாமல் இது வரையும் இருக்காங்கன்ற போது, இந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக ஐபிசி போகலாமான்னு கேட்டால் எஸ், பட் அதுக்கு புது ப்ரொசீடிங்ஸ் வந்து ஆர்பிஐ பண்ணியிருக்கணும், ஆல்சோ த பேங்க்ஸ். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. Next one, in FY25, what was the total credit card spending record in India according to RBI data அப்படின்னு கேட்டிருக்காங்க. 21.16 lakh crore வந்து கிரெடிட் கார்ட்ஸ் மூலியமாக இந்தியன்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் இது ஃப்ரம் ஏப்ரல் 2024 to March of 2025. ஸோ இதை கிரெடிட் கார்ட் ஸ்பெண்டிங்கை வந்து மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் கிரெடிட் கார்ட் ஸ்பெண்ட். அண்ட் அது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்களா. தென் FY24 எவ்வளோன்னா வெறுமனே 18.32 lakh crore தான். ஸோ கார்ட்ஸ் இன் சர்க்குலேஷன் எவ்வளோ கார்ட்ஸ் இன் சர்க்குலேஷனில் இருக்குன்னா 10.98 crore கார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ மந்த்லி ஸ்பெண்டிங் இன் March 2025 மட்டுமே 2 lakh crore வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ March 2025 நெட் அடிஷன் இவ்வளோ கார்ட்ஸ் வந்து ஆட் ஆகியிருந்திருக்காங்க மார்ச் மட்டுமே. டாப் இஷ்யூவர் யாருன்னா HDFC பேங்க் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க் தேர்டில் இருக்காங்க. ஸோ கீ அப்சர்வேஷன்ஸ் என்னென்னா, டிஜிட்டல் ஸ்பெண்டிங் அண்ட் கிரெடிட் கார்டு தான் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க மக்கள். அண்ட் சேலஞ்சஸ் அஹெட்னா ஸ்டேபிள் கார்டு இஷ்யூவன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பட் ஸ்லோவர் தேன் ப்ரீவியஸ் இயர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யா தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் ரீட்டைலோட நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு in fourth quarter of this financial year னு கேட்டிருக்காங்க, which is 30%. ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைலோட சேல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்துருக்காங்க, which is not much important. Maybe they might ask any day, but இது படித்து ஞாபகம் வச்சுக்குமான்னு கேட்டால் no. How much does ONGC plans to spend on green energy projects in this in last financial year அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3,500 crore. ஸோ 3,500 crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ரீன் எனர்ஜியில் FY25 ONGC இன்வெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. இதன் மூலிமா க்ரீன் எனர்ஜி ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி டார்கெட் ஆஃப் 10 gigawatt by 2030 அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஓஎன்ஜிசியோட போர்ட்ஃபோலியோவை இந்த மாதிரி சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்லையும் அதிகமான ரெனியூவபிள் எனர்ஜி அசட்ஸை அக்வயர் பண்ணுறதுலையும் டைவர்சிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓஎன்ஜிசினா என்ன? ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கோஆப்ரேஷன், கவர்மெண்ட் ஓன்ட் ஆயில் அண்ட் கேஸ் கோஆப்ரேஷன். இட் இஸ் அ மகாரத்னா கம்பெனி. ஸோ அந்த மகாரத்னான்றது தான் ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ் ஃபார் அ CPSE, விச் இஸ் சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ். ஸோ அதுதான் இவங்களுக்கு இருக்குது. 2010 இந்த மகாரத்னா ஸ்டேட்டஸ் வந்து ONGCக்கு கிடச்சிது. ஸோ அதுலேருந்து
இந்த ஒரு ஓஎன்ஜிசியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்போவுமே ஹையஸ்ட் லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ க்ரீன் பிளேஸ் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுறதுனால அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. க்ரீன் பிளேஸ் டு ஒர்க் அப்படின்ற சர்டிஃபிகேஷன் அண்ட் ஃபார்ச்சூன் குளோபல் 500 S&P குளோபல் 250 ரேங்கிங்லலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது மொத்தமும் இங்கே இருக்குது. தென் who has been appointed as the executive director of Reliance Industries? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நேரம். ஆனந்த் அம்பானியை வந்து May 1st he has been appointed as the executive director, ஹோல் டைம் மெம்பராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில். ஸோ May 5 5-year டேர்ம் டியூரேஷனுக்கு. ப்ரீவியஸ் ரோலில் நான் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தது, இப்போ எக்ஸிக்யூட்டிவாக மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். ஹீ வாஸ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் ப்ரவுன் யூனிவர்சிட்டி. ஸோ நிறைய நீங்கள் யூடியூப்லேயே வந்து ப்ரவுன் யூனிவர்சிட்டியோட அக்செப்டட் வீடியோ அப்படின்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ விச் இஸ் அ somewhat prestigious university, and அவங்களோட siblings, they were non-executive directors since October 2023, but now he is alone executive director of IAL. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, பிகாஸ் அம்பானிஸ்க்கு நடுவில் அனில் அம்பானி முகேஷ் அம்பானிக்கு ப்ராப்ளம் வந்ததுனால தான் இப்போவே வந்து he separated all his assets to the 3 children, and ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் மட்டும் he is taking care of. So like Jio Platform, Reliance Later Ventures, New Energy and Solar Energy Companies, இந்த மாதிரி நிறையா இருக்குது. He is the first among the Ambani siblings to become an executive in Reliance Industries. So yeah. Which filmmaker received Office of Order of Arts and Letters honor from French government in 2025? Na Payal Kapadia அவங்களுக்கு தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ she won this award 2025 French Consulate Mumbai இந்தியாவில். she won this Indian independent filmmaker. ஸோ அவங்க Officer of the Order of Arts and Letters அப்படின்றது தான் இந்த ஒரு prestigious French award. So this is the second most prestigious award at the Cannes Film Festival. So Grand Prix at Cannes அப்படின்றது. ஸோ All We Imagine as Light அப்படின்றது தான். இது வந்து கேரளாவில் கொஞ்சம் லிமிட்டட் ரிலீஸ் தான் பண்ணாங்க. பட் நேஷ்னல் ஃபிலிம் அந்த 77th Cannes Film Festivalல it won Grand Prix Award. ஸோ பிரேக் த்ரூவாக இருந்ததுனால her previous achievements Night of Knowing Nothing அப்படின்றதுக்கு கோல்டன் ஐ அப்படின்ற அவார்ட் கிடச்சிது. ஆஃப்டர்நூன் க்ளவுட்ஸை வந்து கேன்ஸில் ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ குளோபல் ரெகக்னிஷன் நிறைய அவங்களோட ஃபிலிம்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ that's it. Next on which initiative won Hubballi Airport the highest honor of ACI Green Airports Recognition 2025, which is Platinum Honor for Green Initiative. So Hubballi Airport அப்படின்றதுக்கு Platinum Honor of Green Initiativeன்ற அவார்ட் கிடைச்சிருக்கு. Hubballi is in Karnataka. ஸோ அவார்ட் செரிமனி டெல்லியில் நடந்திருக்கு. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் ஏர்போர்ட்டில். ஸோ 8 MW சோலார் பவர் பிளான்ட்டை வந்து ஹூபலி ஏர்போர்ட்டில் அவங்க க்ரியேட் பண்ணதுனால இந்த ஒரு அவார்ட் ACI Green Airports Recognition 2025 அந்த பிளாட்டினம் ரெகக்னிஷன் ஹூபலி ஏர்போர்ட்டுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அது 8 MW சோலார் பவர் பிளான்ட் க்ரியேட் பண்ணதுக்காக. ஸோ திஸ் எப்படி என்விரான்மெண்டல் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி நார்மல் திங் டு டூ டு நோ. நாசா வந்து நியூ குவாண்டம் சென்சார் ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த நியூ குவாண்டம் சென்சார் ப்ராஜெக்ட் வந்து ஏர்த்ஸோட கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதை மேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க வித் அன்பிரசிடென்டட் ப்ரெசிஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ப்ரெசிஷனோட தட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு ஆஃப் ஏர்த்தை வந்து மேப் பண்ண போது அந்த குவாண்டம் சென்சார் ப்ராஜெக்ட். அதனுடைய பேர் என்னென்னா குவாண்டம் கிராவிட்டி கிராடியோமீட்டர் பாத்ஃபைண்டர் QGGP. ஸோ அதுதான் அதனுடைய PFO பாத்ஃபைண்டர். ஸோ அதுதான் அந்த இனிஷியேட்டிவ் US லீட் பண்ணியிருக்காங்க. குவாண்டம் கிராவிட்டி கிராடியோமீட்டர் பாத்ஃபைண்டர் ஃபார் கிராவிட்டி மேப்பிங், ஏர்த்தோட கிராவிட்டி மேப்பிங்காக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த நேம் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். தென் விச் இன்ஸ்டிடியூஷன் கொலாபரேட்டட் வித் CMC வெல்லூர் ஃபார் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜீன் தெரப்பி ட்ரையல் ஆஃப் ஹியூமோஃபிலியா. அது வந்து பிரிக் இன்ஸ்டெம் அப்படின்றவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான், விச் இஸ் இன் பெங்களூரு. ஸோ அவங்க தான் இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஜீன் தெரப்பி ட்ரையல் ஃபார் ஹீமோஃபிலியாவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கட்டிங் எட்ஜ் பயோடெக் ரிசர்ச் மூலயமா அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் ஜீன் தெரப்பி அப்படின்னா, இட் இஸ் அ மெடிக்கல் டெக்னிக் இன்ட்ரடக்ஷன் ரிமூவல் ஆர் ஆல்ட்ரேஷன் ஆஃப் த ஜீன். நம்மளோட ஜீன் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறது தான் DNA. ஸோ அந்த பேஷண்ட் செல்ஸை வந்து
ரிமூவ் பண்ணுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி அதன் மூலியமாக நம்மளோட டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வாட் இஸ் திஸ் ஹீமோஃபிலியா அப்படின்னா ஒரு ரேர் ஜெனட்டிக் டிஸார்டர். அதில் வந்து பிளட் டஸ் நாட் கிளாட். நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். வேர்ல்ட் ஹீமோஃபிலியா டே எப்போன்றதை வந்து ரீசெண்டாக தான் பார்த்தோம். இஃப் யூ நோ டூ கமெண்ட் இந்த கமெண்ட். April 17 தான் வேர்ல்ட் ஹீமோஃபிலியா டே. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஹீமோஃபிலியா டிசீஸ்க்கு தான் வந்து இந்த ஜீன் தெரப்பியை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. பிரிக் இன்ஸ்டெம் இஸ் அ பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் கவுன்சில் அட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டெம் செல் சயின்ஸ் அண்ட் ரீஜெனரேட்டிவ் மெடிசன். அவங்க தான் அந்த பயோமெடிக்கல் ரிசர்ச் அட்வான்ஸ்கில் லீடிங்காக இருக்காங்க. பயோ E3 பாலிசி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது மூலியமாகவும் கிரியேட் சென்டர் விச் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு சென்டர் ஃபோக்கஸிங் ஆன் எம்ப்ரியாலஜி, இன்ஃபர்டிலிட்டி அண்ட் பர்த் டிஃபென்ஸ் ரிசர்ச். ஸோ இந்தியாவோட ஜீன் தெரப்பி ஃபார் ஹியூமோஃபிலியாவுக்கு பிரிக் இன்ஸ்டெம் பெங்களூரோட இன்ஸ்டியூஷன் விசிட் பண்ணி தே ஆர் கோயிங் டு டூ சம்திங். ஸோ பயோடெக் செக்டாரோட க்ரோத் வந்து இவ்வளோ பில்லியனில் இருக்கணும்னு டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 300 பில்லியனில் 2030 So there are startup booms in with respect to biotech. So biotech related startups-மே வந்து இப்போ ரீசெண்டாக அதிகமாக இருக்குது. கீ இனோவேஷன்ஸ் லைக் ஆன்டிவைரல் மாஸ்க், கிசான் கவச், பெஸ்டிசைட் ஷீல்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த பிரிக் இன்ஸ்டெம் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பயோசேஃப்டி லெவல் 3 லேப் அண்ட் கிரியேட் சென்டர் இதெல்லாம் வந்து கீ ஃபெசிலிட்டிஸ். பாலிசி சப்போர்ட் வந்து பயோ E3 பாலிசின்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. ஸோ அந்த பாலிசி மூலிமா தே வில் கெட் ஃபண்டிங்ஸ். அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் இன்டகிரேஷன் 14 ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனோட இன்டகிரேட் பண்ணி தான் தே ஆர் கோயிங் டு டூ. Next, which Bengaluru-based startup has been selected as the first under எந்த பெங்களூர் பேஸ் பண்ண ஸ்டார்ட் அப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10,000 crore இந்தியா ஏஐ மிஷன் கீழே செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஃபார் த இண்டிஜினியஸ் ஃபவுண்டேஷன் மாடல்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் சர்வம் ஏஐ. இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது, பட் நோ 10,000 crore இந்தியா ஏஐ மிஷனில் ஃபவுண்டேஷன் ஏஐ மாடலுக்காக தே ஹேவ் பீன். ஸோ சர்வம் ஏஐ இஸ் நம்ம இந்தியாவிலே க்ரோ பண்ணப்பட்ட ஒரு இட் இஸ் இந்தியாவிலேயே நம்ம இண்டிஜீனியஸாகவே ஹோம் க்ரோன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் LLM. ஸோ இவங்களுக்கு தான் இந்த 10,370 crore இந்தியா ஏஐ மிஷன் இனிஷியேட்டிவ் கீழே ப்ராஜெக்டை வந்து அண்டர்டேக் பண்ண போகிறாங்க. ஸோ சர்வம் ஏஐ பற்றி பார்க்கணுன்னா ஆஃப்டர் ரிகரஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் 67 அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருந்திருக்கு. ஸோ அதில் சர்வம் ஏஐ மாடலை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் ஸ்டார்ட் அப் வில் ரிசீவ் எக்ஸ்டென்சிவ் சப்போர்ட் லைக் 4,000 ஹை குவாலிட்டி GPUs இருக்கு இல்லையா, ஹை அண்ட் GPUs அதெல்லாம் கொடுப்பாங்க ஃபார் 6 months அவங்களோட மாடலை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறதுக்காக அண்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா இண்டிஜினியஸ் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த அமௌண்ட்டுமே வந்து 10,370 crore. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜிபியூவை ப்ரொவைட் பண்ணி யோட்டா டேட்டா சர்வீசஸ், டாடா கம்யூனிகேஷன்ஸ், E2 நெட்வொர்க்ஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த ஜிபியூஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபார் கிரியேட்டிங் ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இன் இந்தியா. அண்ட் த மாடல் வில் பி பில்ட் என்டையர்லி யூஸிங் லோக்கல் டேலண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற டேலண்ட்ஸ்க்கு தேர் வில் பி ஜாப்ஸ். 70 பில்லியன் பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி பொசிஷன் பண்ண போகிறாங்க குளோபல் ஏஐ, பெஸ்ட் குளோபல் ஏஐ மாடலாக இதை வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ சர்வம் பொறுத்தவரையும் பார்க்கும்போது இட் இஸ் அன் LLM. திஸ் வில் ஃபோக்கஸ் ஆன் அட்வான்ஸ்டு ரீசனிங், வாய்ஸ் பேஸ்ட் ட்ராக்ஸ், ஃப்ளூவன்சி இன் இந்தியன் லாங்குவேஜ். ஏன்னா இந்தியன் லாங்குவேஜில் டைலெக்ட்ஸ்க்குமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இந்த லாங்குவேஜ் ஃப்ளூவன்சி, வாய்ஸ் பேஸ்ட் அண்ட் டைலெக்ட்ஸ் பேஸ் பண்ணியே நம்மக்கிட்ட பாஷா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே தே ஆர் கோயிங் டு டூ. இதில் வந்து சர்வம் ஏஐ வந்து மாடல் வேரியன்ஸ் வந்து இருக்குது. லைக் சர்வம் லார்ஜ், சர்வம் ஸ்மால், சர்வம் எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. இந்த லார்ஜ் வந்து அட்வான்ஸ்டு ரீசனிங் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஜென்ரேஷன் டாஸ்க்ஸ்க்காக யூஸ் பண்ணணும். ஸ்மால் வந்து லைட் வெயிட் மாடல் லைக் ரியல் டைம் இன்ட்ராக்டிவ் அப்ளிகேஷனாக இட் வில் பி யூஸ்ட். எட்ஜ் வந்து என்னென்னா ஆன் டிவைஸ் ப்ராசஸிங், ஏஐ கேப்பபிலிட்டிஸ், மொபைலில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, IoT என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து இந்த எட்ஜில் தே வில் பி யூஸிங். லைக் ChatGPTயில் 4.0 ஃபார் ChatGPT mini அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ இதுவுமே வந்து நம்ம சர்வம் இந்தியன் வெர்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து மேபி
இந்த இந்தியன் ஏஐ மிஷன் மூலமா அப்ரூவ் பண்ணப்பட்டதுனால இனிமேல் மோஸ்ட்லி இந்த சர்வம் ஏஐ நியூஸில் வரும். ஸோ என்ன ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸில் இருக்குது அந்த மாதிரிலாம். ஸோ தி சர்வம் ஏஐ ஹேஸ் பீன் செலக்டட் டு பில்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அண்டர் இந்தியன் ஏஐ மிஷன். ஸோ திஸ் இஸ் த ஹெட்லைன். நெக்ஸ்ட் 6 monthsக்கு அவங்களுக்கு தேவையான ஜிபியூஸ்லாம் வந்து கொடுத்து தே வில் பி ஜென்ரேட்டிங் தோஸ் திங்ஸ். ஸோ அந்த 6 monthsக்கு NVIDIA H100 GPUs வந்து 4096 GPUs வந்து கொடுப்பாங்க. இது யார் கொடுப்பான்னா மேஜர் செமிகண்டக்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா இந்தியாவில். ஸோ அவங்க எல்லாருமே வந்து இதை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. Then which organization successfully conducted long duration ground test of active cooled scramjet subscale combustor in Hyderabad அப்படின்னு கேட்டிருக்காங்க. DRDO தான். ஸோ அந்த பெரிய நேம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்க்ராம்ஜெட் கனெக்ட் டெஸ்ட் ஃபெசிலிட்டி ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ அதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்க்ராம்ஜெட் இன்ஜினை வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ரீட் இட். இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியல. பிகாஸ் டிஃபென்ஸ் நியூஸ் வந்து ஆல்வேஸ் ஐ ஃபைண்ட் இட் வெரி இதனுடைய ஸ்பீட் ரேஞ்ச் வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. விச் இஸ் அ ஹைப்பர்சோனிக் கேட்டகரி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹைப்பர்சோனிக் அப்படின்னா Mach 5ன்னு அர்த்தம். அதாவது ஸ்பீட் ஆஃப் சவுண்டை விட 5 times வந்து ஃபாஸ்டராக இது வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்றது தான் இதனுடைய ஹைப்பர்சோனிக் ஸ்பீட் Mach 5. ஸோ அந்த Mach 5க்கு மேலே இருக்கிறதுனாலே ஹைப்பர்சோனிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் 5க்கு மேலே போகிற எல்லாமே ஹைப்பர்சோனிக் தான். Next news is which country is finalizing 63,000 crore deal with India for 26 Rafale marine fighter jets அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரஃபேல் வந்து எப்போவுமே நம்ம ஃப்ரான்ஸ்டேருந்து தான் வாங்குகிறோம். ஸோ எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரையும் அந்த மெரைன் பேஸ்டு ரஃபேல்ஸ் வந்து நம்ம வாங்கலை. ஸோ ரீசெண்ட் டேஸ் நம்ம ஆல்ரெடி நியூஸில் பார்த்துருந்தோம் தட் இது வாங்க போகிறாங்க, எத்தனைன்ற நம்பர் மட்டும் நாட் ஷோர்னு சொல்லிட்டு இப்போ 26 வாங்க போகிறோன்னு சைனிங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ இட் இஸ் அ ட்வின் இன்ஜின் டெக் பேஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆப்ரேஷனல் கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக அண்ட் பார்டர் டிஸ்பியூட்ஸ் அதிகமாகிடுச்சு இப்போது. ஸோ ரஃபேல் மெரைன் Rafale M, it is a Dassault Aviation Rafale fighter designed for naval operations. So government to government deal வந்து சைன் ஆயிருக்கு. ட்வின் இன்ஜின் பேஸ்ட். ஸோ இது மெரைன் பேஸ்ட் அப்படின்ற போது எந்த ஷிப்பில் வந்து இட் வில் பி தேர் அப்படின்னா INS விக்ரமாதித்யா. ஸோ அதுலேயும் விக்ராந்த்லையும் இட் வில் பி தேர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுலேயும் வந்து டிப்ளாய்மெண்ட் இருக்கும். இந்த ரஃபேல் M வாங்குறாங்க இல்லையா, ஸோ அது வந்து இந்த 2 ஷிப்ஸ்லையும் வந்து டிப்ளாய் ஆகிருக்கும். ஸோ டெலிவரி டைம் வந்து உடனே கிடைக்காது. ஸோ 3.5 yearsலேருந்து 6.5 yearsக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது இன்னும் 3 வருஷம் கழித்து தான் ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதில் வந்து 26ல் 22 சிங்கிள் சீட்டர் 4 ட்வின் சீட்டர் வாங்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக 3.5 yearsக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஒன்று ஒன்றா. அண்ட் 6.5 yearsக்குள்ளே அந்த மொத்த 26 ஜெட்ஸுமே வந்து நம்ம கைக்கு வந்துடும்னு நம்புகிறோம். ஸோ யா, லெட்ஸ் see. Which fusion method has China reportedly used in the revolutionary hydrogen bomb that avoids traditional fissile material அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சைனாவில் ஹைட்ரஜன் பாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க வித் மெக்னீஷியம் ஹைட்ரைட் பேஸ்டு ஃபியூஷன் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம இந்த ஹைட்ரஜன் பாம் என்னென்னா நியூக்ளியர் பாம்ஸில் தேர் இஸ் ரிஸ்க் ஆஃப் அந்த நியூக்ளியர் வெப்பனாக யூஸ் பண்ணும்போது அந்த ரேடியேஷன் அந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஹைட்ரஜன் பாம்பில் இட் இஸ் அ என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி ரிலேட்டடாக இருக்கிறது. பட் இந்த சேம் டைம் அதனுடைய ப்ரைம் பர்பஸ் என்ன, பாமோட ப்ரைம் பர்பஸ் என்னவோ அதையும் வந்து சர்வ் பண்ணும். ஸோ ஃபிசில் ஃப்ரீ ஹைட்ரஜன் பாம் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் மெக்னீஷியம் ஹைட்ரைட்டை பேஸ் பண்ணால் இக்னிஷன் வந்து இதில் நடக்கும் ஹைட்ரஜனில் பாம்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெவல்யூஷனைஸ் நியூக்ளியர் வெப்பன். ஸோ நியூக்ளியர் வெப்பன் அடுத்து என்ன புதுசாக என்ன கண்டுபிடிக்கலாம், இதுதான் ஹால்ட் அப்படின்லாம் இல்லை, அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பனில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிருக்காங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் ஆர்ம் கண்ட்ரோல் எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம கண்ட்ரி மாதிரி இந்த மற்ற எல்லாரும் கண்ட்ரியுமே வந்து இந்த ஹைட்ரஜன் பாம் அவங்களும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் இப்போ ஒரு கண்ட்ரியில் மட்டும் அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க தான் அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கராக தெரிவாங்கன்றதுனால அதே டெக்னாலஜி நம்மக்கிட்டேயும் இருக்கணும்னு நினச்சி எல்லா கண்ட்ரீஸுமே அது ரிலேட்டடாக ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் அவர் ரிசர்ச்சர்ஸ் ஆர் கோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். அதுதான் ரொம்ப ப்ரொடக்டிவாக இல்லை. எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். But that won't happen. So magnetic compression is a zit pinch plasma system
இந்த ஒரு டெக்னிக் மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க பிளாஸ்மாவை. ஸோ அதன் மூலிமா ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து இனிஷியேட் ஆகும் அந்த ஹைட்ரஜன் பாம்பில். அதனால தான் அதை சொல்லியிருக்காங்க. திஸ் நான் ப்ரொலிஃபிகேஷன் ட்ரீட்டி. ஸோ நியூக்ளியர் கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, அந்த 5 நியூக்ளியர் கண்ட்ரீஸ் ஆல்ரெடி அவங்க தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த 5 கண்ட்ரீஸ் மட்டும் சைன் பண்ண ட்ரீட்டி தான் இந்த நான் ப்ரொலிஃபிகேஷன் ட்ரீட்டி. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இனிமேல் வேறு எந்த கண்ட்ரியுமே வந்து புதுசாக நியூக்ளியர் பாம்பு கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சைனிங் இது பேர் தான் காம்ப்ரிஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி. பட் அதையும் தாண்டி நம்ம மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து கண்டுபிடிச்சோம். அந்த ஃபியூஷனுக்கு U-235 ப்ளூட்டோனியம் ஃபாலோட் பை ஃபியூஷன் ஆஃப் டிட்டோரியம் ட்ரைட்ரியம் இதெல்லாம் வந்து அது அந்த இனிஷியேட் ஆகிறது இதை இக்னைட் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த இக்னிஷன் மூலயமா இது எல்லாத்தையும் இக்னைட் பண்ணி த பாம்ப் வில் பி பிளாஸ்டிங். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. Then India is planning to allow what maximum percentage of foreign ownership in its nuclear power sector according to the new proposal. ஸோ நம்ம ஏற்கனவே பட்ஜெட்லேருந்து நம்ம இந்த நியூஸை பார்த்துட்ருக்கோம். அதாவது நம்ம இந்தியன் கண்ட்ரியில் நியூக்ளியர் பவர் செக்டார் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஏன்னா சோலாரும் விண்டும் 24/7 நம்மளுக்கு ரவுண்ட் த இயர் ரவுண்ட் த கிளாக் கிடைக்காது. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுற விதமாக ரெனியூவபிள் எனர்ஜி டார்கெட்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த இதெல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நியூக்ளியர் பவர் plays a vital role with respect to renewable energy achievements. ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணுன்றதுக்கு 2 ஆக்ட் வந்து தடையாக இருக்குது. தட் இஸ் நம்ம ஃபாரின் ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இங்கே இந்தியாவில் வந்து அவங்களோட நியூக்ளியர் பவர் பிளான்ட் செட்டப் பண்ணாங்கன்னா ஒருவேளை ஏதாவது டிசாஸ்டர் ஆச்சுன்னா தே ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிள். அண்ட் அவங்க தான் அந்த காம்பன்சேஷன் மணி எல்லாம் உயிரிழப்பு நடந்துச்சுன்னா தே ஹாவ் டு டூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து முடியாதுன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் 1000 something crore வந்து GIC இருக்கு இல்லையா இன்சூரன்ஸ், ஸோ அதில் ரீஇன்சூரன்ஸ் பண்ணித்தரோம் 1900 crore நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குமே வந்து ஒத்துக்கலை. பிகாஸ் திஸ் அமௌண்ட் இஸ் டூ ஸ்மால்னு அவங்க நினச்சாங்க. ஸோ தே நோ ஹவு மச் எஃபெக்ட் வில் பி தேர். ஸோ இந்த ஸ்டோரியெல்லாம் நான் ஏற்கனவே திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். பட் யா ஜஸ்ட் நோ இட். ஸோ அதையும் தாண்டி ரஷ்யா மாதிரியான கண்ட்ரீஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் பவர் பிளான்ட் வச்சுருக்காங்க, நியூக்ளியர் பவர் பிளான்ட். பட் இன்னும் இந்த ஃப்ரான்ஸு USA மாதிரியான கண்ட்ரீஸ் தே ஆர் ஸ்கெப்டிக்கல். ஸோ அதனால் ஹால்ட்டில் வேறு நிறைய நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால இந்த ஒரு சேஞ்சஸ் நாங்கள் பண்ணுவோன்னு பட்ஜெட்லேயே சொன்னாங்க. 2 ஆக்ட்லேயும் நாங்கள் சேஞ்சஸ் பண்ணுவோன்னு. ஸோ இப்போ என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா 49% வந்து மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரின் ஓனர்ஷிப் வந்து அலோவ் பண்ணுறோம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாகவே நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணான்னு நினைப்பாங்க நம்ம கவர்மெண்ட். ஸோ இப்போ 49% வரையும் அவங்க பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதன் மூலயமா நம்மளோட 100 gigawatt நியூக்ளியர் கெப்பாசிட்டி பை 2047 வச்சிருக்க டார்கெட்டை வந்து கொஞ்சம் ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் தே வில் இன்வெஸ்ட் மோர். சிவில் லைபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் தான் நான் சொன்ன அந்த 2 ஆக்ட் இதுதான். சிவில் லைபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட்ன்றதும் அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1960 இது ரெண்டுமே வந்து அந்த ஃபாரின் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க தான் லயபிள் ஃபார் த ஆப்ரேஷன் ப்ரொடெக்ஷன் விக்டிம்ஸ்க்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா தே ஆர் கோயிங் டு பி த ரெஸ்பான்சிபிள் ஒன்னு சொல்கிறதுனால அந்த ஆக்டையும் அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட்லேயுமே வந்து நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் ரிசர்ச் இன் இந்தியாவை கவர்ன் பண்ணுறது அதுதான். ஸோ ப்ரைவேட் செக்டாரை அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், ஃபாரின் இன்வால்மெண்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிச்சு. பட் இப்போ வரையும் தான். இதுக்கப்புறம் தே வில் மேக் சம் சேஞ்சஸ் இன் திஸ் ஆக்ட் அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட். ஆல்சோ சிவில் லைபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட்லேயுமே வந்து they will make some changes. ஸோ அதுக்கப்புறம் தான் FDA உள்ளே வரும் அப்படின்னு நம்பலாம். ஸோ இப்போ வந்து இந்த வெஸ்டிங்டன் ஹவுஸ் எலக்ட்ரிக் ஸோ விச் இஸ் ஐ திங்க் இதுதான் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து அண்ட் ஹிட்டாச்சி ஜப்பான்லேருந்து EDF ரோசாட்டம் இந்த மாதிரி யூஎஸ்லேருந்து இருக்குது. ஸோ அவங்க ஸ்கெப்டிக்கலாக இருக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் பண்ணி பவர் பிளான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இந்த 2 ஆக்ட். ஸோ இதில் தே வில் மேக் சம் சேஞ்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் இந்தியன் கம்பெனிஸ் லைக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா பவர்ஸ், அதானி பவர், வேதாந்தா தே ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் டு ஸ்டார்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இன் இந்தியா. அண்ட் இதன் மூலயமா எஸ்டிமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ வரும்னா $26 billion வரும்னு நினைக்கிறாங்க. ஸோ 49% வந்து இனிமேல் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ஸில் பண்ணலான்ற ப்ரப்போசல் இந்தியன் கவர்மெண்ட் மேக் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி மான்சூன் செஷன் பார்லிமெண்ட் ஜூலை 2025 நடக்கும் இல்லையா. ஸோ அப்போ ரிவ்யூ பண்ணி மேபி டேபிள் பண்ணலாம். அப்போ வந்து எல்லா ஆப்போசிஷன் பார்ட்டியும் ஓகே சொன்னாங்கன்னா தட் மைட் கம் இன் டு எஃபெக்ட். ஸோ கைலாஷ் மான்சரோவர் யாத்ரா அதை வந்து எப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் 5 years சஸ்பென்ஷன். பிகாஸ் வி நோ அந்த கால்வான் வேலி அட்டாக்
சைனாக்கும் நம்மளுக்கும் நடந்ததுக்கப்புறம் 2020 we stopped all our connections with China. But now after Trump return நம்ம அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த எல்ஓசி என்னவோ அந்த சைடே வந்து நம்ம போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம், சைனா அண்ட் அஸ். ஸோ இப்போ அந்த கைலாஷ் மான்சரோவர் யாத்ராவையும் திரும்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி June to August 2025 பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இதை பற்றின நியூஸ்மே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்படி சொன்னாங்க, ஃபால் ஆஃப் 2025குள்ளே இது நடக்கும்னு சொல்லி அப்படின்னு. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. April 26 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல்டு யாத்ரா வந்து ஜூன் அண்ட் ஆகஸ்ட் கிட்ட இருக்குது. ஸோ மவுண்ட் கைலாஷ் அண்ட் லேக் மான்சரோவர் இது ரெண்டுமே வந்து டிபெட் அட்டானமஸ் ரீஜியன் விச் இஸ் ஆஃப் சைனாக்கு தான் அவங்க அதையும் வச்சுருக்காங்க அதை. ஸோ அந்த ரெண்டுக்கும் ஹெரிட்டேஜ் விசிட்காக போவாங்க ஹிந்துஸ். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹிந்துஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ் அண்ட் பாண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து அங்கே போவாங்க. லிப்பு லேக் பாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ தேட் பாஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் விச் இஸ் லொக்கேட்டட் இன் உத்தரகண்ட். 1981 இட் இஸ் ஆப்ரேஷனலைஸ்ட். ஸோ அது மூலியமாக தான் வி ஹாவ் டு கோ இன்சைட் திஸ் டிபெட் விச் இஸ் சைனாவோடது. தென் நட்டுலா பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ தேட் இஸ் ஆல்சோ அந்த கைலாஷ் மான்சரோவர் யாத்ராவுக்கு இதுவும் ஒரு ரூட். ஸோ விச் இஸ் இன் சிக்கிம். ஸோ 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வழியாகவும் அந்த பில்கிரிம் சைட்ஸ்க்கு வந்து ஈஸியாக போக முடியும். ஸோ மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள். தே அனௌன்ஸ்டு திஸ். ஸோ கோட்டா எவ்வளோனா 750 பில்கிரிம்ஸ் வந்து டிவைடட் இன்ட்டு 50 பேட்சஸ். ஸோ அந்த மாதிரி தான் அனுப்புவாங்க. ஒரு பேட்சில் 50 பேர். ஸோ 750 பில்கிரிம்ஸ் மொத்தமாக 750 பர்சன்ஸ் வந்து அங்கே போகலாம். ஸோ இதெல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ that's it for today. All the best for your exams. If any, please do comments in the comment section below. And